டெட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஆர்பி போர்டு நியமன தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு நடத்துவாங்க. இந்த 2025ல செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. மெயின்ஸ் அதாவது மேஜருக்கான தேர்வு மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க தான் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டி வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. கொஸ்டின் ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் மாதிரிலாம் இது வந்து கிடையாது. டெட்டு பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்தந்த பேஜில் அந்தந்த பாடத்துக்கான தகவல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டெட்டில் யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே டிஆர்பி போர்டு நியமன தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அப்படி பார்க்கும்போது டெட்டு பேப்பர் 1ல் பாஸ் பண்ணவங்களுக்கு செகண்டரி கிரெடிட் டீச்சர் எக்ஸாம் நியமன தேர்வு நடத்துவாங்க. டெட்டு பேப்பர் 2ல் பாஸ் பண்ணவங்களுக்கு நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியர் பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி இந்த தேர்வை டிஆர்பி போர்டு வந்து நடத்துவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 2025ல செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நியமன தேர்வுக்கான அறிவிப்பை டிஆர்பி போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க. இந்த வருஷம் டிசம்பர் மாதம் இந்த எக்ஸாம் நடத்த பாசிபிள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் டெட்டு பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருக்கீங்க, நியமன தேர்வு பட்டாதாரி ஆசிரியருக்கு வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இப்போவே கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ரிப்பீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும் போதும் ஈஸியாக நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த வருஷம் ஒரு அரசு பள்ளியில் பட்டாதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். அப்படி பார்க்கும்போது நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் சிலபஸை பேஸ் பண்ணியும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் இயர் நடந்த எக்ஸாம் பேட்டர்னை பேஸ் பண்ணியுமே நம்முடைய அகாடமி சார்பாக இப்போ கைடன்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி வந்து பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பிக்கு ஒவ்வொரு படத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்தந்த பேஜில் அந்த சிலபஸை பேஸ் பண்ணி அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் தகுதி தேர்வுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். ஸோ நம்ம கைடன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுக்கான தேர்வுகால அட்டவணை உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மட்டும் நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வுக்கான ஓஎம்ஆர் சீட் உங்களுக்கு அனுப்புவோம். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அந்த சீட்டில் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாமே ப்ராப்பராக பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் பேப்பர் வந்து வேல்யூஷன் போகிற மாதிரி இருக்கும். அப்படி பார்க்கும்போது நான் போன வருஷம் படித்தேன், குரூப் 4க்கு படித்தேன், ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வரக்கூடிய எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து எலிஜிபிள் ஆக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்ஸ் அதாவது மேஜருக்கான தேர்வு மெயின்ஸை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு சிலபஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தமிழ் பாடத்துக்கு ஒரு சிலபஸ், இங்கிலீஷ், மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி கிட்டத்தட்ட 9 பாடம் இருக்குது. 9 பாடத்துக்குமே வந்து அந்தந்த பாடத்துக்குன்னு சொல்லி தனியாக சிலபஸ் இருக்குது. அந்த சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும்போது தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சிலபஸை பார்த்தோம் அப்படின்னா சிலபஸை பார்க்கும்போது நம்ம எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும், நம்ம ஆல்ரெடி வந்து படிச்சது வந்து ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து ஜஸ்ட் ரிமெம்பர் ஆகும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது கொஸ்டின் வந்து எப்படிலாம் கேட்டிருக்காங்க, நமக்கு ஏதாவது சம்திங் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிலபஸ் மஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மஸ்ட்டு. ஓகேவா, இது ரெண்டுமே வந்து நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிலபஸை பேஸ் பண்ணி எல்லாமே ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடத்துக்கான பேசிக்கான ஸ்கூல் புக்கு டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்குள்ள தமிழ் புக்கு, +1 +2 சிறப்பு தமிழ், இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணலாம், ஒர்க் பண்ணாமல் இருக்கலாம், லாஸ்ட் இயர் வந்து அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கலாம். பட் அதே கொஸ்டினையே இந்த வருஷம் கொடுத்தாலுமே வந்து கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், போன வருஷம் படித்தேன், ஸோ எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரிப்பீட்டடாக நீங்கள் ஸ்கூல் புக்கை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாஸில் ஒரு லெசனை எப்படி டீச் பண்ணணும் அந்த பேட்டர்ன் வந்து தெரியும். பட் போட்டி தேர்வு அப்படின்னு வரும்போது அந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு அந்த லெசனை நம்ம இன்னும் ஆழமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம். ஸோ தமிழ் படம்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் தமிழ் புக்கு,
+1 +2 சிறப்பு தமிழ், ஜியாகிரபி அப்படின்னா 6ஆம் வகுப்புல இருந்து 12th வரைக்கும் ஜியாகிரபி லெசன்ஸ், சுவாலஜினா அதே சேம் பேட்டர்ன் தான். ஸோ உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே பள்ளி பாட புத்தகம் இருந்து நீங்க படிக்கணும். டெஸ்ட் வந்து நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். இது வந்து ஃபவுண்டேஷன் சீரிஸ். பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியரை பொறுத்த மட்டும் மேஜர்ல இருந்து மட்டுமே 150 வினாக்கள் வந்து கேட்பாங்க. அதுவும் நம்மளுடைய பாடம் மட்டும்தான். ஸோ நீங்க என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த வினாக்கள் தான் 150 வினாக்கள் இருக்க போது. இந்த 150ல நீங்க எவ்வளவு மார்க் நல்லா ஸ்கோர் பண்றீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் அடுத்த கட்டமா சான்றிதழ் சரிபார்ப்பு, அடுத்த கட்டமா நியமன ஆணை வந்து வேங்கரமா இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க தான் வந்து அட்டெம்ப்ட் கொடுக்க போறாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும், போட்டி வந்து இருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து திங்க் பண்ணாதீங்க. கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஓப்பன் மாதிரிலாம் இது வந்து கிடையாது. டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் கன்ஃபார்மா ஆர்டர் வாங்கணும் அப்படின்னு நோக்கத்தோட தான் வந்து நல்லா படிப்பாங்க. ஸோ நீங்க நல்ல சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன், எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸு, லேப் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்றேன், இதெல்லாம் வந்து கதைக்காகாது. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மேபி இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அப்பாயின்மெண்ட் ஆகும்போது அந்த ஸ்கூல்ல கிளாஸ்ல எந்த விதமான தொந்தரவும் இல்லாம, அதாவது எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் அந்த ஸ்டூடெண்ட்டை ஈஸியாக ஹேண்டில் பண்ணி கிளாஸ் டீச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உதவுமே தவிர போட்டித் தேர்வுக்கு வந்து உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உதவாது. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்போது சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு யூஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நல்ல கன்சிஸ்டன்சியாக டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணலாம், படிக்கலாம். பட் அப்ளை பண்ணிட்டு படிச்சுட்டு யாரெல்லாம் ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் ஈஸியாக மேஜரில் 150க்கு ஒரு 120 115 மதிப்பெண்களுக்கு மேலே வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து மஸ்ட். ஓகே, ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்களுக்கு கூடிய விரைவில் நியமன ஆணையமே வந்து கொடுக்க போகிறாங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படி பார்க்கும்போது டெட் பேப்பர் 2 நீங்க பாஸ் பண்ணியிருக்கீங்க, நியமன தேர்வுக்காக வந்து போட்டி போட போறீங்க அப்படின்னா இப்ப இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பா இந்த நியமன தேர்வு பட்டதாரி ஆசிரியருக்கு வந்து ஃபவுண்டேஷன் சீரிஸ், பிரைம் சீரிஸ், ஈலைட் சீரிஸ். ஃபவுண்டேஷன் சீரிஸ் அப்படின்னா பேசிக் எல்லாமே நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் வந்து நாங்க கான்டாக்ட் பண்ணுவோம். பிரைம் சீரிஸை பொறுத்த மட்டும் சிலபஸை பேஸ் பண்ணி யூஜி ரெஃபரன்ஸ் இந்த ரெண்டுக்குமான பிடிஎஃப் ஃபார்மட் மெட்டீரியல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் படிக்கணும், டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஈலைட்டை பொறுத்த மட்டும் நம்ம ஒரிஜினல் எக்ஸாம் எப்படி அட்டெம்ப்ட் கொடுப்போமோ தமிழ் தகுதி தேர்வு, மாடல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கான டாபிக் கொடுத்துருவோம். அதை நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். டெஸ்ட் மட்டும் மாடல் டெஸ்ட், ஃபுல் டெஸ்ட் வந்து நாங்கள் கான்டாக்ட் பண்ணுவோம், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எக்ஸாம் வரப்போகுதுன்னு தெரியுது, டெட் பேப்பர் 2ல நீங்கள் தகுதியாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கும் போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும். நான் லாஸ்ட் எக்ஸாம்ல 5 மார்க் 1 மார்க் 2 மார்க்ல வந்து மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தா கூட அந்த எக்ஸாம்ல எந்த மிஸ்டேக் பண்ணீங்களோ, என்ன மிஸ்டேக் பண்ணீங்களோ அந்த மிஸ்டேக்கை இந்த எக்ஸாம்ல சரி பண்ணிட்டு நீங்க படிக்கீங்க, ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களால எலுமே வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து பாஸ் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு பாடத்துக்குமே வந்து ஒவ்வொரு பேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. அந்தந்த பேஜ்ல அந்தந்த பாடத்துக்கான தகவல் எல்லாமே வந்து அப்டேட் பண்ணுவோம். அதை நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். தமிழ் தகுதி தேர்வு பொறுத்த மட்டும் அது வந்து காமன், எல்லாத்துக்குமே வந்து பொதுவானது. அதில் எல்லா தமிழ் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிஸ் எல்லாமே அப்டேட் ஆகும். அதையுமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தமிழ் தகுதி தேர்வு OMR சீட்டு, மெயின்ஸ் எக்ஸாமுக்கான OMR சீட்டு இந்த ரெண்டுமே வந்து PDF ஃபார்மேட்டில் அனுப்புவோம். அதை பிரிண்ட் அவுட் போட்டு உங்களுக்கு டெஸ்ட் ஷெடியூல் அனுப்புவோம். அதையுமே நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் டாபிக் அனுப்புவோம். அதை நீங்கள் படிச்சுட்டு OMR சீட்டில் நீங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்கீங்களோ உங்கள் எல்லாருக்குமே வந்து நியமன தேர்வு பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஒரு அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியராக வந்து பணியில் அமர முடியும். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ தொகுப்பை டெட் பேப்பர் 2ல யாரெல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து படித்து பயன்படுத்தும். மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.